நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் அனலைசிங் ஐ பை சம் ஸ்டாக் அண்ட் சடன்லி இட் ட்ராப்ஸ் அண்ட் ஐ செல் சம் ஸ்டாக் இஸ் இன்க்ரீஸ், டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் தேர். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் எந்த ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் அது வந்து கீழே இறங்கிருதான், சரி அதை வந்து வித்துடலாம் அப்படிங்கும் போது திருப்பி மேலே இருந்தான், இது எதனால நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு மட்டும் இல்ல, மார்க்கெட்டை பத்தின பேசிக் இன்ஃபோ தெரியாம நம்ம அப்ரோச் பண்ணோம்னா எல்லாருக்குமே இது நடக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சன் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி வாங்கியிருக்காரு அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து ஒரு புரோக்கர் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு அனலிஸ்டோ இல்லைன்னா ஒரு நியூஸ்லயோ யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அதனால அவர் போய் வாங்கியிருப்பாரு. அவர் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் லைட்டா ஏறுற மாதிரி ஏறி இருக்கும், பட் அதுக்கப்புறம் சடனா கீழே இறங்கி இருக்கும். இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூஸை கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஷேரை வந்து பல்கா சேல் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் நியூஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதனால என்ன நடக்கும்னா, இந்த ஃப்ரீ சோர்சஸ் மூலமா அந்த நியூஸஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ மக்கள், ரீட்டைல் பீப்புள் எல்லாமே போயிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் அங்கே அதிகமாக கிடைச்சோன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த ஷேர்ஸை வித்துருவாங்க. இப்போ அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஷேர் பிரைஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இவங்க வாங்கினவங்க எல்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, அந்த ஷேர் பிரைஸ் வந்து ரொம்ப கீழே டவுன் போனோன்னு அவங்களுக்கே தெரியும், ரீட்டைல் பீப்புள்னால இவ்வளோ பர்சன்டேஜ் தான் லாஸ் பார்க்க முடியும், அதுக்கு மேல அவங்களால பியர் பண்ண முடியாதுன்னு. அப்போ இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஃபர்தரா கீழே போகும்னு சொல்லிட்டு ரீட்டைல் பீப்புள் வந்து அதை சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க சேல் பண்ணோன்னே அவங்களுக்கு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றதுக்கு கரெக்டான ஒரு பொசிஷனா இருக்கும், அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணோன்னே ஷேர் பிரைஸ் மேலே ஏறிடும். கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரேடரா இருக்கீங்கன்னா நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த ட்ராப்ல இருந்து வெளில வந்துடலாம்.